Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வெல்கம் டு ஷோ. டாக்டர், டயபெட்டிஸ்க்கு நம்பர் ஆஃப் இன்சுலின்ஸ் வந்துருச்சு. இப்போ எத்தனையோ வகையான மருந்துகள் வந்துருச்சு. ஆனால் ஒரு மருந்துகளுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த மருந்துகளை பற்றி ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு மருந்துகள் எப்படி ஒரு உறுப்பையும் பாதிக்குது, எப்படி வந்து அதை சரி பண்ணுது, ஹீல் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் டாக்டர். அதாவது சர்க்கரை நோய்க்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இப்போ. ஏன்னா அவ்வளோ நிறைய வகையான மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்குங்க. தி ஓல்டஸ்ட் ட்ரக் அப்படின்னா மெட்ஃபார்மின் அப்படின்ற மருந்தை சொல்லலாம். இந்த மெட்ஃபார்மின்ற மருந்து கொடுக்காத நோயாளிகளே கிடையாது. இந்த மருந்து வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ரக். 1940-50லேயே கண்டுபிடிச்சாங்க. அந்த மருந்து வந்து கண்டுபிடிச்சி அதனுடைய ஏர்லியர் டெரிவேட்டிவ்லாம் இருந்தது, அதெல்லாமே இந்தியாவில் இருந்தது. ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்த பிறகு அந்த மருந்துகள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. திடீர்னு 1980களுடைய ஆரம்பத்தில் இந்த மருந்தை பற்றி திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சைடு எஃபெக்ட்ஸ்னால் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்? சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து மெயினாக லிவரில் வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, உடம்பில் இருக்கிற பாடி டிஷ்யூக்கள், அதாவது திசுக்களுக்கெல்லாம் வேலை செய்யும். பிளட் குளுக்கோஸை குறைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குளுக்கோஸை இந்த செல்ஸ் செலுத்தும் அதனுடைய வேலை தான். ஸோ சர்க்கரை நோய்க்கு பல காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம் உங்களுக்கு வந்து சில மருந்துகள் வந்து சர்க்கரை நோய் உண்டாக காரணமான இந்த கணையம் இருக்குது இல்லைங்களா, கணையத்தில் தான் இந்த இன்சுலின்றது பேங்க்ரியாஸில் செக்ரீட் ஆகுது. இந்த இன்சுலின் அளவு கம்மியாக இருந்தால் அந்த அளவை கூட்டக்கூடிய மருந்துகள் இருக்குது. அதெல்லாம் பேங்க்ரியாஸ்லேயே வேலை செய்யும். சில மருந்துகள் வந்து பிளட் குளுக்கோஸை குறைக்கணும்னா உடம்பில் அந்த குளுக்கோஸை நம்மளுடைய டிஷ்யூ செலுத்துறதுக்கு, அதுக்கு தான் அந்த மெட்ஃபார்மின்ற மருந்துகள் இருக்குது. இப்போ வேறு சில இடங்களில் வேலை செய்யக்கூடிய மருந்துகளும் வந்துடுச்சு. உதாரணமாக கிட்னிகளில் மட்டும் வேலை செஞ்சு அதனால சுகர் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போது. அதே மாதிரி சிறுகுடலில் வேலை செஞ்சு அதனால வேலை செய்யக்கூடிய மருந்துகள் இருக்குது. நம்மளோட சாப்பிடக்கூடிய அந்த குளுக்கோஸ் வந்து உடம்புள்ள போகாமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ இன்சுலின் தவிர ஊசி மூலமாக கொடுக்கக்கூடிய மருந்துகளும் வந்துடுச்சு. ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலிருந்து கஸ்தூரி பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க கஸ்தூரிமா. நாங்கள் வந்து நானும் 60 வயசு ஆகுது எனக்கு. சரிங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 67 2 பேருமே சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு. சரிங்கம்மா. ஆனால் நாங்கள் மாத்திரை மருந்து தொடர்ந்து எடுத்துன்னு வரோம். பாவக்காய் நல்லதுன்னு சொல்றாங்க சுகருக்கு. அது பாவக்காய் சாப்பிட்டா சுகர் வேலை செய்யாது, கண்ட்ரோல் ஆகாதுன்றாங்க. அது உண்மையா? பாவக்காய்னால சுகர் குறையாதுமா. பாவக்காய் வந்து அதில் ஃபைபர் நிறைய இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால வந்து சுகர் கொஞ்சம் குறையலாம். பட் பாவக்காய் வந்து எங்களுடைய மருத்துவத்தில், எனக்கு வந்து சித்த மற்ற மருத்துவ முறைகளை பற்றி எனக்கு தெரியாது. எங்களுடைய மருத்துவம் பிரகாரம் கசப்புவான ஒரு பொருளை எடுக்கிறதுனால சுகர் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இது வந்து நம்மளுடைய நாட்டில் சில மாநிலங்களில் இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. காலையில் எழுந்த உடனே அவங்க ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டு, ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு முன்னால் பாவக்காய் ஜூஸ் குடிப்பாங்களாம். இது வந்து பரவலாக நடந்துகிட்ருக்கு இன்னும் நடைமுறையில். பட் எங்களுடைய மருத்துவ முறைப்படி இது வந்து எந்த விதத்துலேயும் சுகரை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதாவது என்ன சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, எந்த காய்கறியுமே காய்கறியினுடைய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது சுகரை கொஞ்சம் குறைக்கலாம். சரியா? இதில் வந்து எந்த ரிசர்ச்சும் எனக்கு தெரிஞ்சு பண்ணலை, குறைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ மேடம். ஹலோ சார், வணக்கம் சார். சென்னையிலிருந்து பேசுறேன் சார். உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. எனக்கு சக்கரை வியாதி வந்து 5 வருஷம் ஆகுது சார். சரிங்க.
டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேன் சார். சிட்டாபின் 5 ml டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஆனா போன் பேக் சைடு முதுகுக்கு பின்னாடி பேக்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வலிக்குது சார். முட்டி வலிக்குது, கீழே காலுக்கு கீழே அந்த எலும்புங்க மட்டும் அங்கங்க வலிக்குது சார். டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன். செக்அப் பண்ண 2 மாசத்துக்கு முன்னாடி 160 இருந்தது சார் சுகரு. அதனால மாத்திரை எடுக்கிறதுனால சில பேர் போன் எலும்பெல்லாம் தேஞ்சிரும், அந்த மாதிரி வலிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களே சார். அது எடுக்கிறது நல்லதா இல்லை எப்படின்னு கேட்கலாம் டாக்டர்கிட்ட டவுட் சார். சரிங்கம்மா, உங்களுடைய சர்க்கரைக்கு வந்து ஒரு அளவு சொன்னீங்க. சர்க்கரை நோயை பற்றி வைத்தியம் பண்ணணும்னா 3 விதமான அளவுகள் தேவைமா. வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடிய சுகர், சாப்பிட்டுட்டு 2 ஹவர் பொறுத்து எடுக்க வேண்டிய போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர், மூன்றாவதாக HbA1cன்னு சொல்லக்கூடிய ஆவரேஜ். இந்த 3 விவரங்கள் தெரிஞ்சால் தான் உங்களுடைய சுகர் நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கான்றது தெரியும், நம்பர் 1. ரெண்டாவது, உங்களுடைய முதுகு எலும்பு, இடுப்பு எலும்பு எல்லா இடத்துலையும் வலி இருக்குன்னு சொன்னீங்க. இந்த எலும்புகளில் உங்களுடைய வயது என்னன்னு நீங்கள் குறிப்பிடலாமா? ஒருவேளை உங்களுடைய வயது 45 வயதுக்கு மேலே இருந்து மாதவிடாய் முடிஞ்ச பிறகு இருக்குமானால் உங்களோட உடம்புலேருந்து கால்சியம்ன்ற சத்து வெளியேறும். அப்போது ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் வரும். அதனாலேயே இந்த மாதிரி வலிகள் எல்லாம் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் கால்சியம் எடுக்கணும், வைட்டமின் டி எல்லாம் எடுக்கணும். அதுக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்பந்தம் இல்லை. சர்க்கரை நோயினால் சில எலும்புகள், சில வகையான ஜாயின்ஸில் ப்ராப்ளம் வரலாம். உதாரணமாக கையை உயர்த்த முடியாமல் போகலாம். பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப காமன். அதே மாதிரி கால் முட்டிகளுடைய தேய்மானங்கள் அதிகமாக கூடலாம் சர்க்கரை நோயில். மற்றபடி சர்க்கரை நோயினால் வந்து வேறு எந்த விதமான போன் ப்ராப்ளமும் வராது. ஒரு சில மருந்துகள்னால இந்த கால்சியமுடைய சத்து வந்து கொஞ்சம் கம்மியாக போய் அதனால் ஃப்ராக்சர் வரலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் நடைமுறையில் அது அவ்வளோ காமனான விஷயம் இல்லைம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எங்க பேசுறீங்கம்மா? நான் ஜெயலட்சுமி இதில் அண்ணா நகர்ல இருக்கிறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 79 வயசாகுது டாக்டர். சொல்லுங்க. எனக்கு கிடையாது. சாப்பிடறதுக்கு முன்னால 85 சாப்பிட்ட அப்புறம் 90 தான் இருக்கு. சரி. கால் 2 ரொம்ப மரத்து போயிருக்கு டாக்டர். அதுக்கு என்ன பண்றது? வயிறு கிடையாதுங்கிற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லைம்மா, உங்களுடைய நீங்கள் ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டியல் 2 வேல்யூன்னு சொன்னீங்க. HbA1c எவ்வளோம்மா உங்களுக்கு? HbA1c 3 கழிச்சு எடுக்கலான்னு சொன்னார் டாக்டர். சுகர் இல்லை. இல்லை, உங்களுடைய காலில் நீங்கள் சுகருக்கு மருந்து எடுத்துக்கிறீங்களா இல்லையா? இப்போ இல்லை, போன மாதம் நான் ஹாஸ்பிட்டல் அந்த பெப்டிக் அல்சர் வந்திருந்தது. அப்போ இன்ஃபெக்ஷன்னால கொஞ்சம் சுகர் காமிச்சுது. அதுக்கு மாத்திரம் மாத்திரை எடுத்துனேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்தோன்னா இந்த ரொம்ப கம்மியாக இருக்குது சுகர், உங்களுக்கு பில். ஃபைன்மா, நீங்கள் வந்து அவசியம் HbA1cன்ற டெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் நிச்சயமாக உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு இந்த பர்டிகுலர் உங்களுடைய சுகர் ரீடிங்கை பார்க்கும்போதே எனக்கு அதுதான் தோணுது. அதை நீங்கள் செய்யணும் அவசியம். ரெண்டாவது, உங்களுடைய கால் மரமதப்பை பற்றி சொன்னீங்க. இது வந்து சர்க்கரை நோய்க்கு வரதுக்கு ஒரு சர்க்கரை நோய் வரதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியே, இல்லை 6 மாதமோ இல்லை 8 மாதங்களுக்கு முன்னாலேயே உங்களுடைய நரம்புகள் பாதிக்கப்படலாம். கால் நரம்புகளுக்கு தேவையான சத்து வந்து B12 இதெல்லாமா. இந்த B12லாம் வந்து அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்கும் சுகரில். அது மட்டும் இல்லை, சுகருக்கு எடுக்கக்கூடிய சில மருந்துகள்னாலேயும் இந்த B12 அப்சார்ப்ஷன் கம்மியாகலாம். கால் நரம்புகளுக்கு தேவையான சத்துகள் கம்மியாக போகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இதுக்கு பேர் பெரிஃபரல் நியூரோபத்தின்னு பேருமா. இதுக்கான மருந்துகள் இருக்குது. உங்களுடைய மருத்துவரை சந்திச்சிங்கன்னா நிச்சயமாக இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் வேலூர் மாவட்டம் காவேரி பக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். கணேசன். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள் சார். சார், இப்போ டைப் 1 டைப் 2 சொல்கிறாங்க சார். ஆமாம். அந்த டைப் 2க்காக வேண்டி நான் மெப்டமின் ஹைட்ரோக்ளோரைட் சஸ்டைன் ரிலீஸ் 500 mg வந்து காலையில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10 நிமிஷம் முன்னே ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன். சரி. அப்புறம் வந்து அதுக்கு முன்னே பிபி இருக்கிறதுனால, பிபி லைட்டாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் அது சாப்பிட ஆரம்பிச்சதுனால அதுக்கு முன்னே வந்து சாப்பிட்ட மருந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு அப்போ டெல்மா மாற்றிட்டாங்க. டெல்மா சாப்பிட்றேன். சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஸ் இட் இஸ் ரெகுலர் போயிட்டு தான் இருக்கு. பட் இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது ரெகுலர் எடுத்து தான் ஆகணுமா? இல்லை, அதாவது உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்றத டாக்டர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டார் இல்லையா?
செக் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆமாம், அப்போது சுகர் நோயாளியாக ஆயிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மருந்துகள் லைஃப் லாங் தான் எடுக்கணும். உங்களுடைய மருந்துகளுடைய அளவை குறைக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இப்போ தற்சமயம் என்ன எடை இருக்கீங்களோ அதில் 10% எடையை நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுடைய சுகருடைய அளவு ரொம்ப குறைஞ்சி போகும். உங்களுடைய மருந்துகளை குறைக்க முடியும், நிறுத்தக்கூட முடியும். அப்போ கூட நீங்கள் டயட்டில் தான் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் சிஸ்டர்ட்ட பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட. ஹலோ சார். வணக்கம்மா. சார், என்னோட வெயிட் வந்து 118 இருக்கு சார். சரிங்க. ஃபுல் மாஸ்டர் செக்அப் பண்ணேன் சார். சரிங்க. சுகர் வந்து சாப்பிட்டதுக்கு முன்ன சுகர் இல்லைன்ட்டாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு 5 பாயிண்ட் கூட இருக்குன்றாங்க சார். சரிங்க. இப்போ வந்து என்னன்னா, எனக்கு 2 காலும் ரொம்ப வலி பெயினா இருக்கு சார். சுகர் மாத்திரை எல்லாம் டேப்லெட் எல்லாம் வேண்டான்ட்டாங்க. சுகர் இல்லம்மா, 5 பாயிண்ட் தான் கூட இருக்கு, வேற ஒன்றும் மாத்திரை எல்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு. சரி. ஆனா கால 2 ரொம்ப வலியா இருக்கு சார். வெயிட்னால வலிக்குதா இல்ல என்னன்னு தெரியல சார். இல்லைம்மா, அதாவது உங்களுடைய வெயிட் வந்து 118 கிலோஸ்ன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து என்ன உயரம் இருப்பீங்கம்மா நீங்கள்? 1.48 தான் சார் இருக்கேன். 148 தான் இருக்கீங்களா? ஆமா சார். அப்போ வந்து ரொம்ப அதிகமான எடை அதிகமாக இருக்கேம்மா. ரொம்ப உங்களுடைய எடை வந்து இப்போ ஒரு 40-45 கிலோவுக்கு மேலே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய எடை தான் மெயின் காரணம்னு நினைக்கிறேன். உங்களுடைய போஸ்ட் பிராண்டியல், அதாவது சாப்பிட்ட பிறகு எடுத்த சுகர் வந்து ஏதோ 5 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. நீங்கள் 200க்கு மேலே இருக்குமானால், இல்லை 180லேருந்து 200க்கு மேலே இருக்குமானால் உங்கள் எடையை கருதி கட்டாயம் நான் வந்து மருந்துகள் ஆரம்பிச்சிருவோம். இந்த மெட்ஃபார்மின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் நீங்கள் சாப்பிட்றது நல்லது. இதுக்கு முன்னால் உங்களுடைய HbA1c அந்த 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய ஆவரேஜ் அது செய்யுங்க. அது 7% மேலே இருந்து உங்களுடைய எடையும் அதிகமாக இருந்து உங்கள் போஸ்ட் பிராண்டியலும் அதிகமாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் மருந்துகள் சாப்பிடணும். உங்கள் கால் வலி ஐ திங்க் இட்ஸ் அ மெக்கானிக்கல் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேம்மா. உங்களோட எடைனால தான் இப்படி இருக்குது. உங்கள் எடையை குறைக்க முயற்சிகள் எடுங்க, நடக்க ஆரம்பிங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மருந்தும் வந்து ஒரு உறுப்பு மூலயமா வேலை செய்யுது. ஸோ இதோடைய ரூட்டுக்கு போய் கேள்வி கேட்கணும்னா கண்டிப்பாக டயபெட்டிக் ஒரு உறுப்பையும் வந்து ஒரு வகையில் பாதிக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ எந்தெந்த உறுப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி எடுத்துக்கலாம் டாக்டர். ஸோ கிட்னி எப்படி டயபெட்டிக் பாதிக்குதுன்னு சொல்லுங்களேன். கிட்னியில் வந்து கிட்னியில் நம்ம உடம்புக்கு சர்க்குலேட் ஆகிற அத்தனை பிளட்டுமே ஃபில்டர் ஆகி வருது. ஸோ ஒரு எல்லா பிளட்டுமே அது வழியாக போகிறதுனால அந்த இரத்த குழாய்களுடைய அதில் அடைப்பு ஏற்படலாம் சர்க்கரை நோயினால். அது தவிர கிட்னியோடைய மெயின் ஃபங்க்ஷனே என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுது. இந்த ஃபில்டர்களுடைய ஓப்பனிங் வந்து பெருசாக போயிடுது. ஃபில்டர் ஓப்பனிங் பெருசாக போயிடுச்சு அப்படின்னா நார்மலாக உங்கள் உடம்பில் தங்கி இருக்க வேண்டிய சத்து பொருள்கள் உங்கள் யூரினில் வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ புரோட்டீனூரியான்னு சொல்லுவோம். புரோட்டீன்றது ஆல்புமின்றது நார்மலாக யூரினில் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்புமின் வெளியேற ஆரம்பிக்கும். ஆல்புமின் வெளியேற ஆரம்பித்த உடனே இது வந்து உடலில் இருக்கிற இந்த எப்போ லீக் ஆக ஆரம்பிக்குதோ அவங்களுடைய உடம்புல புரோட்டீன்ற சத்து வெளியே கம்மியாக போயிடும். அப்போது உடம்பு ஃபுல்லாக வீக்கம் ஏற்படலாம். அதனால இன்டைரக்டாக ஹார்ட்டை பாதிக்கும், ஹார்ட்டினுடைய இயக்கங்கள் பாதிக்கும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன். இந்த செயின் ரியாக்ஷனுடைய ஆதார காரணம் வந்து டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா இந்த ஆல்புமினூரியான்ற விஷயமே வராது. ஆல்புமினூரியா தடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சரியாக்க முடியும். இப்போ வந்து ஆரம்பத்திலேயே அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு சர்க்கரை நோய்க்கும் நாங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணுவோம். யூரினில் ஆல்புமின் இருக்கான்னு பார்ப்போம். ஆல்புமின் வெளியேற ஆரம்பித்த உடனே சில மருந்துகள் கொடுத்தோன்னா இதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகே, தற்காலிகத்துக்கு. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கங்க. நான் ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 4 months சுகர் இருக்குங்க. சரிங்கம்மா. ரைட் சைடுல கால் ரொம்ப பெயினா இருக்கு, நரம்பு இழுத்து புடிச்சுக்கிட்டே இருக்குங்க. சரிங்க. வயசு 25 ஆகுதுங்க. குழந்தையும் இல்ல, அதுக்கும் கேட்கணும். சரிங்க. அதாவது உங்களுடைய கேள்வி சர்க்கரை நோய்க்கும் குழந்தையின்மைக்கும் காரணம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா டைரெக்டாக காரணம் இல்லைம்மா.
சர்க்கரை உங்களுக்கு இருக்குமானால் அதனால் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு இந்த நோய் வருமானால் அவங்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படலாம். அதனால வந்து இந்த பிரச்சனை சர்க்கரை நோயினால் இன்டைரக்டாக தான் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 25 வயது தான் சொல்கிறீங்க, கால் வலிக்குதுன்னும் பொழுது நீங்கள் அவசியம் டாக்டரை போய் சந்திச்சிங்கன்னா இதுக்கான காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சர்க்கரை நோய் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா வேறு சில காரணங்கள் இருக்கான்றது புலப்படும். அதுக்குரிய வைத்தியங்கள் செஞ்சால் சரியாயிடும்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. என் நண்பர் வந்து ஒரு 3 வருஷமா சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு மேடம். அவரு வந்து இப்போ வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு டவுட் இருக்கு மேடம். அதாவது நீங்கள் கேட்குறது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் உண்டான ஒரு வெகு சில வருடங்களில் இந்த யூரின் சுகரும் பிளட் சுகரும் கார்லேட் ஆகும். அதாவது ஒருத்தருக்கு யூரினில் டெஸ்ட்டுகள் மூலமாக அந்த காலத்தில் பெனடிக் சொல்யூஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம், 1+, 2+ எல்லாம் சொல்லுவோம். அது பதிலாக இப்போ ஸ்டிக்ஸ் வந்திருக்கு, அதை வச்சுட்டு 1+, 2+, 3+ன்னு சொல்லலாம். அதுவும் பிளட் சுகருக்கும் காரிலேஷன் முதல் வெகு ஒரு ஃபியூ இயர்ஸில் தான் இருக்கும். அந்த ஃபியூ இயர்ஸ் தாண்டின பிறகு உங்களுடைய பிளட் சுகருக்கும் யூரின் சுகருக்கும் ஒரு 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 ரிலேஷன்ஷிப் இருக்காது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிளட் சுகர் அதிகமாகவும் யூரின் சுகர் கம்மியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் பெரும்பாலும் யூரின் சுகரை இப்போ அவ்வளோவாக யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் எல்லாருமே வந்து ரத்தத்திலுடைய சர்க்கரை அளவை பார்த்து தான் வைத்தியம் செய்கிறோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சென்னையிலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு. டாக்டர்கிட்ட பேசலாமா சார்? பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். வணக்கம்மா. சார், இந்த மாதிரி நான் கன்சீவாக இருந்தேன் சார். சரிங்க. 6 மந்த் கன்சீவாக இருக்கும்போது சுகர் லைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. 145 இருந்தது. சரிங்க. அதனால ஆயிடுச்சு சார். இல்லை விளங்கல. ஓகே. ஒரு 3 பாயிண்ட் இன்சுலின் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. 148 இருந்துச்சு. சரிங்க. இன்சுலின் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி, அது போட்டு 6 மந்த்ல மறுபடியுமே குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு சார். இன்சுலின்னால உங்களுக்கு இதுவாகலை. அதாவது நீங்கள் வேற ஒரு பரிணாமத்தை பற்றி கேட்குறீங்க. சுகர் சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சியும் பொழுது மட்டுமே உருவாகக்கூடிய ஒரு சுகர் இருக்குமா, அதுக்கு பேர் கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் வந்து பெரும்பாலும் என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, முதல் முறை நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னும் பொழுது ஒரு சுகர் செக் பண்ணுவாங்க. அதில் சுகர் இருக்குமானால் அதுக்கு வைத்தியமே வேறு. இல்லை அப்படி இல்லைன்னா 24 இல்லை 26 உங்களுடைய, அதாவது 6ஆவது மாதம் 7ஆவது மாதத்துக்குள்ளே அந்த சமயத்தில் ஒரு பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு சுகர் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்தால் வைத்தியம் செய்யணும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் உங்கள் உடம்புல சுகர் இருக்குமானாலும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பெருசாக பிறக்கும். அதனுடைய லங் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கலாம், அதனுடைய வாய் பெருசாக இருக்கலாம். இதெல்லாம் ஏற்படுமே ஒழிய சர்க்கரை நோய்க்கோ இல்லை சர்க்கரை நோயினுடைய வைத்தியத்தினாலேயோ உங்களுக்கு அபார்ஷன் ஏற்படாதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா, டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி மற்ற எல்லா இடங்களையும் பாதிக்கும்னு சொன்னீங்க. குறிப்பிட்டதாக வந்து ஹார்ட் அது பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஹார்ட்டை பாதிச்சா அது என்னென்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும், இதெல்லாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், ஹார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாட்டை வந்து எப்படி அது பாதிக்குது? அதாவது நான் உங்களுக்கு ஆல்புமினூரியா அப்படின்னு ஒன்று சொன்னேன். அதாவது ஆல்புமின் யூரின் வழியாக வெளியேறுது. இதனுடைய அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா இரத்த குழாய்களுடைய அதாவது இரத்த குழாயின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இரத்த குழாயிலையும் 3 லேயர் இருக்குது. அதில் இன்னர்மோஸ்ட் லேயரில் பிரச்சனைகள் ஏற்படுது. அதான் எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஃபேட் வந்து படிஞ்சிரும். ஸோ ரத்த ஓட்டம், முக்கியமான உறுப்புகளுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் கம்மியாயிடும். ஸோ இருதயத்துக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா இருதயத்தால் நல்ல முறையில் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரத்தம் ஓட்டம் இல்லாத ஒரு இருதயம் தன்னோட வேலையை செய்ய முடியாதனால அது வந்து என்ன ஆகிடும், சோர்ந்து போய் அது விரிவடைஞ்சிரும். விரிவடைஞ்சால் அது செய்ய வேண்டிய பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக போயிடும். ஹார்ட் ஃபெயிலியர்னு அதுதான் சொல்லுவோம். ஸோ அப்படி இல்லைன்னா இரத்த குழாய்கள் அடைப்பு வந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம். இந்த சர்க்கரை நோய்க்கு வர ஹார்ட் அட்டாக்கும் சர்க்கரை நோய் இல்லாத ஹார்ட் அட்டாக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதுன்னு கூட தெரியாது, வலியே இருக்காது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ சொல்லலாமே, மறைந்த மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது இறந்து போயிட்டார்ன்றது தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆமாம். அவர் வந்து பயங்கரமான டயபெட்டிக் அவர். ஸோ ஒழுங்கான முறையில் வைத்தியம் செஞ்சுருக்காரான்றது தெரியல. ஸோ அவருக்கு ஒருவேளை இந்த ஹார்ட் அட்டாக் இருக்கும்போதே அவர் அது வந்து எவ்வளோ 100 ஸ்டெப்புக்கு மேலே அவர் நடந்து ஏறி போய் அந்த போடியத்தில் நின்று அவர் பேசினாருன்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளி ஹார்ட் அட்டாக் இருக்கும்போதே போய் தான் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, அவருக்கு வலியே இல்லாமல் ஃபீல் இருக்காது. ஹார்ட் அட்டாக் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு இந்த சடன் டெத் வர்றதுக்கு அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் அஃப்கோர்ஸ் அரித்மியான்னு சொல்லுவோம். அதனுடைய அதாவது இருதயத்துக்கு போக அதுக்கு நிறைய வயர்ஸ் இருக்குது. அந்த வயர்ஸ் வந்து தாறுமாறாக வேலை செய்கிறதுனால சடன் டெத் வரலாம். இது வந்து கன்ஜெக்சர் தான் நான் சொல்கிறது, இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார், நான் இங்கே இப்போ திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார், அம்மாபாளையம். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார் டாக்டர் கிட்ட. சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. எங்கள் மிஸ்ஸஸ்க்கு வந்துங்க ஜெயமேரி, அவங்க வந்து பிளட் சுகர் வந்து 138 இருக்கு சார் ஃபாஸ்டிங்கில். சரிங்க. பிளட் சுகர் வந்து பிபியில் வந்து 205.1. சரிங்க. சார் இப்போ வந்து மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்காங்க, மெட்ஃபார்மின் எடுத்துட்டு இருக்காங்க சார். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்ச நாளாக ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து அவங்க வந்து உட்கார்ந்து எந்திரிச்சாலோ இல்லைன்னா படுத்து எந்திரிச்சாலோ குதிங்கால் வலி அதிகமாக இருக்குது சார். சரிங்க. அப்புறம் தண்ணி ஏதாவது ஒரு வெயிட் உடம்பு தூக்கினாலும் வந்து கால் வலி, மூட்டு வலி அதிகமாக இருக்குது. அது கீழே வந்து கணுங்கால் கிட்ட வந்து பின்னாடி பேக் சைடில் இருக்கிற மசில்ஸும் பெயின் ஆகுது அப்படிங்கிறாங்க. இது என்ன காரணமாக இருக்குது சார்? குதிங்கால் வலி தான் அதிகமாக இருக்குது சார். இல்லை, அதாவது உங்களுடைய மனைவியினுடைய பிளட் சுகர் அளவு அதிகமாக தான் சார் இருக்குது. வெறும் வயிற்றில் வந்து ஒரு 100லிருந்து 110க்குள்ளே இருக்கலாம். சாப்பிட்ட பிறகு 140லிருந்து 180க்குள்ளே இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்குமானால் அதனுடைய சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். மூணாவது, நீங்கள் ஒரு வேல்யூ சொல்லலை, HbA1cன்னு சொல்லக்கூடிய ஆவரேஜ் 3 மாதத்தினுடைய ஆவரேஜ் அது 7% கீழே இருக்கணும். உங்களுடைய இந்த முட்டி கால் வலி பற்றி சொன்னீங்க, முக்கியமாக வந்து கணுக்காலில் வலின்னு சொன்னீங்க. அது வந்து சாதாரண பிளான்டார் ஃபேஷைட்டிஸ். ஒருத்தருக்கு எடை அதிகமாக இருக்குமானால் கால் அடியில் பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு, அதாவது ஒரு சதைகள்லாம் இருக்குது, அந்த சதைகளில் இன்ஃப்ளமேஷன் வரலாம். அதுக்கும் சர்க்கரை வியாதிக்கும் சம்மந்தம் இல்லை. அது வெறும் பியூர் மெக்கானிக்கல் ப்ராப்ளம். உங்களுடைய எடை அதிகமாக இருக்கிறதுனால இது வரலாம். ஸோ அதனால அந்த வலிகள் இருக்கலாம். இந்த முட்டி வலி இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. முட்டி வலிகள்லாம் வந்து இயற்கையாகவே அவங்க வயதை பொறுத்தது. வயது வந்து 45 வயதுக்கு மேலே இருக்குமானால் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கிற கால்சியம்ன்ற போன்ஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்குது. இந்த கால்சியம் போக போக அந்த போன்ஸ் எல்லாம் வீக் ஆகலாம். அதனால கூட அந்த வலிகள் இருக்கலாம். சர்க்கரை நோய் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கை முட்டிகளை பாதிக்கும், அதாவது ஷோல்டர்ஸை பாதிக்கும். பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் அப்படின்றது ரொம்ப காமன்.
அது தவிர காய் கால் தேய்மானங்களை கூட்டலாம். அதனால வந்து உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ்ன்ற பிரச்சனை வரலாம். அதை தவிர இந்த மாதிரி மற்ற பெரும்பாலும் மற்ற ஜாயிண்ட்ஸை இது பாதிக்காது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? திருப்பத்தூர், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பத்தூர்ல பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு டாக்டர் கிட்ட. 4 வருஷமா சுகர் இருக்குங்க. சரிங்க. ஜிம்மர் 1ன்றது மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னே பாதி மாத்திரை எடுத்துக்கிறேங்க. சரிங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளைக்கமட் ஃபுல் மாத்திரை எடுத்துக்கிறேங்க. சரிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னே டெஸ்ட் பண்ணா 110 இருக்குங்க டெஸ்ட். சரிங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 160 இருக்குங்க. சரிங்க. எனக்கு ஒரு நவம்பர்ல வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க சார். என்னம்மா வயது உங்களுக்கு? 42ங்க சார். சரி. அது ஸ்ட்ரோக் வரும்போது பார்த்தீங்கன்னா 10.5 இருந்துச்சு சார் ஹெச்பி டெஸ்ட். HbA1c 10.5ங்க சார். சரிங்கம்மா. இப்போ இருக்கிறது வந்து 7.5 இருக்குங்க சார் ஹெச்பி டெஸ்ட். வெரி குட். நார்மல் தானுங்களா அது? அதாவது நார்மல்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய அதாவது ஒரு 7 கிட்ட இருந்துச்சுன்னா நல்லதுங்கம்மா. இன்னும் முயற்சிகள் பண்ணுங்கள். உங்களோட உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரோக்கு வந்ததுன்னு சொல்கிறீங்க, ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டிங்களா? நடக்க முடியுதா? வந்து 2 வீக் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நல்லா இருக்கேன் சார். ஒன்றும் தொந்தரவு இல்லை. வெரி குட், எக்ஸலண்ட். அப்போ நல்லா நடங்க மேடம். உங்களுடைய